ஆன்லைனில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது கேம்பிளிங்கா? ஆன்லைன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங்கா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் ஆன்லைன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி நடக்குது, அதில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குன்னு சொல்லி 12 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 12 பாயிண்ட்ஸையும் நீங்கள் பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு அது கேம்பிளிங்கா இல்லையா, நல்ல விஷயமா இல்லையாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் 12வது சொல்ல போகிற விஷயம் முக்கியமான விஷயம். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆன்லைன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இல்லையா, அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆன்லைன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எங்கே படிக்கலாங்கிறதையும் அந்த வீடியோ 2ல் சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, முதலாவது ஃபாரெக்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி தெரியாதாக்கள் சொல்கிறேன். ஃபாரெக்ஸ்ன்னு சொன்னால் நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியை நார்மலாக ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீலங்கன் எல்கேஆர், ஐஎன்ஆர், இந்தியன் ஐஎன்ஆர், கெனடியன் டாலர், யூஎஸ் டாலர், நம்ம பாவிக்கிற இந்த பேப்பர் தாள்கள் இருக்குதானே, எஸ், இதுதான் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தாளுகளை வச்சு நடக்கிற ட்ரேடிங்கை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீலங்கன் டாலர்ஸை நான் கொடுத்துட்டு யூஎஸ் டாலரை நான் மாற்றி எடுப்பேன்னு சொன்னால் அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். எடுக்கிற யூஎஸ் டாலரை கொடுத்துட்டு நான் கெனடியன் டாலர் மாற்றி எடுப்பேன்னு சொன்னால் அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அப்படி மாற்றி எடுக்கக்குள்ள அதில் நான் லாபம் அடைகிறனோ நட்டம் அடைகிறனோ அது ப்ராஃபிட்டும் இருக்குது, லொஸ்ஸும் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு $100 பெறுமதியான யூஎஸ் டாலரை நான் கொடுத்துட்டு ஒரு $130 பெறுமதியான கெனடியன் டாலரை நான் வாங்கி எடுத்துட்டு நாளைக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் அதே $130 பெறுமதியான கெனடியன் டாலர் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப ஒரு $110 பெறுமதியான யூஎஸ் டாலரை வாங்கி எடுப்பேன்னு சொன்னால் நான் கொடுக்கறது முதல் இருந்தது $100, இப்போ என்கிட்ட $110 வந்துருக்குன்னு சொன்னா $10 லாபம். ஓகே, இதுதான் ரியலான ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். சில நேரம் நான் $100 கொடுத்துட்டு திரும்ப நான் மாற்றி எடுக்கக்குள்ள $90 எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா $10 நட்டம். சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதுதான். ஆனா அநேகமான இருக்கிற டவுட் என்னன்னு சொன்னா ஆன்லைன்ல நிறைய ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல போய் நம்ம பணத்தை கொண்டு போய் செய்யற அந்த ஆன்லைன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிற சரியான விஷயம் தானா, அது கேம்பிளிங்கிற கன்செப்டுக்குள்ள வருமா அல்லது ரியல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிற கன்செப்டுக்குள்ள வருமா, அதுல லெவரேஜ் எல்லாம் வைக்கிற கன்செப்ட் எல்லாம் இருக்கே, அதுல இருக்கிற இஷ்யூ என்ன, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அநேகமா அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமா வீடியோஸ்ல வந்து. ஸோ அந்த வீடியோவில் ஃபுல்லா எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்றேன். முதலாவது, நோ ரியல் கரன்சி ஓனர்ஷிப். இப்படின்னா என்னன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்ல புரோக்கர் ஒன்றுல உங்களோட ஃபண்டை கொண்டு போய் அங்க இருந்து கிராஃப்ல, இப்போ உதாரணத்துக்கு யூஎஸ்டிடி எல்கேஆர்ங்கிற கிராஃப் இருக்குன்னு சொன்னா அந்த கிராஃப்ல பையோ செல் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க ரியலா யூஎஸ்டிஏ அங்க வாங்கவும் இல்லை, ரியலான எல்கேஆரை நீங்க விற்கவும் இல்லை, நீங்க எதுவுமே ரியலா அங்க பண்ணல. நீங்க அங்க ரியலா என்ன பண்றேன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சில ஃபியூச்சர் ட்ரேடிங்ல நீங்க எப்படி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல மேலே கீழேன்னு சொல்லி பெட் கட்டுவீங்களோ அதே சேம் கான்செப்ட் தான் ஆன்லைன் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல போய் மேலே கீழேன்னு சொல்லி நீங்க பெட் கட்டிட்டு இருக்கீங்க. அப்படி பெட் எல்லாம் இல்லை, நாங்க ரியலான யூஎஸ் டாலர் நாங்க வாங்குறோம், ரியலான யூஎஸ் டாலர் நாங்க விற்கோம்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஆன்லைன் புரோக்கரேஜ்ல அப்படி ஆன்லைன் புரோக்கர்ல நீங்க வாங்குறீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு நீங்க அந்த கிராஃப்ல ஒரு $10 கொண்டு போய் நீங்க பைன்னு சொல்லி கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க வாங்கின அந்த $10 வெளியால எடுக்கலாமா, அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு மாத்தலாமா, அப்படி வித்ட்ரா பண்ணலாமா, எதுவுமே செய்ய முடியாது. அந்த புரோக்கரேஜுக்கு உள்ளதான் நீங்க வச்சிருக்கலாம். நீங்க மேல போகுமா கீழே போகுமான்னு சொல்லி பெட் மட்டும் கட்டுறீங்க. மூணாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா லெவரேஜ் வைப்பீங்க. என்ன காரணம் லெவரேஜ் அநேகமா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல காமன் 1:500ல இருந்து நிறைய லெவரேஜ் இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொன்னா நீங்க $1 பெட் கட்டுவீங்கன்னு சொன்னா அங்க 500 மடங்குல அங்க பெட் கட்டுப்படும். ஏன் அநேகமா லெவரேஜ் வச்சு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்கன்னு சொன்னா கிரிப்டோ மார்க்கெட் மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வாலட்டிலிட்டி இருக்காது. ஒரு நாளைக்கு 10, 20, 30, 40 வீதம் எல்லாம் வாலட்டிலிட்டி ஆகாது. 1 வீதம், 2 வீதம், 5 வீதம், இப்படி சின்ன வாலட்டிலிட்டியா இருக்கும். இப்படி சின்ன வாலட்டிலிட்டிக்கு ப்ராஃபிட் பார்க்கலாமான்னு வைப்பீங்கன்னு சொன்னா அதுல நீங்க லெவரேஜ் வைக்காட்டி ப்ராஃபிட் பார்க்கறது கஷ்டம். இப்போ உங்களுக்கு $10 கொண்டு போய் அது 1 வீதம் போகுதுன்னு சொன்னா உங்களோட ப்ராஃபிட் $1. ஓகே, $1 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன கர்றேன்னு சொல்லி அநேகமா நகல் செய்வாங்க. 1:500 லெவரேஜ்ல வச்சு ட்ரேட் பண்ண போவாங்க. இப்படி ஹை லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்றதால என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு சின்ன மார்க்கெட் கிராஷோ கரெக்ஷனோ நடக்கக்குள்ள நீங்க கொண்டு போன பணத்தை அப்படியே மொத்தமா இழந்து லிக்விடேட் ஆகுவீங்க. நான் ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குக்கு மாதிரி இருக்கிற ஃபியூச்சர் ட்ரேடிங்குக்கு நான் கதை அதே சேம் கான்செப்ட் தான். உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை விட மைனஸ்ல போற வீதம் கூடும் சொன்னா, அதாவது நீங்க மேலே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணி கீழே போகுது, அப்படி கீழே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணி மேலே போகுது, மேலே போனால் உங்களுக்கு மைனஸ் அப்படியே கூடி வரும். $1, $2, $3 மைனஸ் கூட்டிட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் $100 சொன்னா எப்போ அந்த மைனஸ் $100 டச் ஆகுதோ மொத்தமா லிக்விடேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை 0 ஆக்கி உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே சுருட்டிடுவாங்க. இல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாம் கேம்பிளிங் இல்ல, அது நாங்க ரியலா பை அண்ட் செல் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து நான் கேட்கேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நீங்க ரியலான பை பண்ணி ரியலான செல் பண்றீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க விற்கலாம் வாங்குறதுக்கு முதல். இப்ப நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஒரு புரோக்கரேஜ்ல போய் முதல்ல ஒரு $10 கொண்டு போய் இப்ப ஈரோ யூஎஸ்டிங்கிற சார்ட்ல போய் நீங்க எப்படி ஈரோவை முதல் வாங்காமலேயே செல் பண்ணலாம். நீங்க செல் பண்ணலாம், நீங்க போய் அதுல செல்ல கொடுப்பீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா செல் ஆகும். அதாவது உங்களுக்கு ட்ரேட் ஓப்பன் ஆகும். என்ன காரணம்னு சொன்னா நீங்க ரியல் அங்க செல் பண்றதுல
லாங் ஷார்ட்டுங்கிற ரெண்டு விஷயம் தான் பண்றீங்க. அதுல பைண்ட் இருக்கிறது லாங், செல்லுன்னு இருக்கிறது ஷார்ட். நீங்க அதுல போய் செல்லுன்னு கொடுப்பீங்க சொன்னா ஷார்ட் பண்றீங்க. ஷார்ட் பண்ணு சொன்னா கிராஃப் கீழே போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றீங்க. நீங்க அந்த கிராஃப் நீங்க அடிச்சதுல இருந்து மார்க்கெட் கீழே போகும்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிட்டு போகும். ஆனா நீங்க கீழே போகும் ஷார்ட் பண்ணிருக்கீங்க, மார்க்கெட் மேல போகும்னு சொன்னா உங்களோட மைனஸ்ல போயிட்டு இருக்கும். எப்போ உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் டச் ஆகுதோ லிக்விடேட் ஆகும். அடுத்து இல்ல அநேகமானகள் எமோஷனல பேக் பண்ணி ட்ரேட் பண்றதால அநேகமானகள் லாஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சாக்க நிறைய பேர் லாஸ் பண்ணிருக்காங்க. எங்களோட சொந்த ஊர்ல நடந்த ஒரு விஷயம் இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். அடுத்தது பியூரா லக் பேஸ், மேலே கீழேன்னு சொல்லி லக் பேஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க. நாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றோம், ஃபண்டமெண்டல் நீங்க ஒன்றும் அங்க பண்ண தேவையில்லை. சரியா, நீங்க கிராஃப் மேல போமா கீழே போமா சரி பெட் கட்டுறதுக்கு நீங்க ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க ரியலான ஒரு ஃபொரெக்ஸ் கரன்சி ஏதோ ஒன்று வாங்க போறோம். நீங்க ரியலான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியலா போய் ஒரு $US கையால வாங்குங்க. அதுக்கு பிறகு உங்களோட கையால இன்னொரு ஆட்டோ கொடுத்து போட்டு எல்கேஆர் திரும்ப உங்களோட கையில வாங்கிடுங்க. அது மட்டும் தான் ரியலான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங். அடுத்த இருக்க பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கேம் புரோக்கரேஜ் நிறைய கூட இருக்குது. ஸோ அந்த புரோக்கரேஜ்ல நீங்க பணத்தை கொண்டு போய் தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக் கம்பெனிஸ். அநேகமானது ஃபேக் கம்பெனிஸ். நிறைய ரெகுலேட்டட் புரோக்கரேஜ் இருக்கீங்க, ஆனால் அநேகமான ஃபேக் கம்பெனிஸ் இருக்கு. கொஞ்சம் காலத்துல உங்க பணத்தை எல்லாத்தையும் சுட்டிட்டு ஓடிடுவாங்க. எப்படி நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுலையும் ஃபேக்கான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதே மாதிரி புரோக்கரேஜ்லயும் நிறைய ஃபேக்கான புரோக்கரேஜ் இருக்குது. கவனம். அடுத்து சில புரோக்கரேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா டெமோ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ண வைப்பாங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஃபேக்கான பணத்தை தண்டு ஃபேக்கா உங்களை ட்ரேட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கிரீட் ஒன்று தரதுக்கு. அப்படி நீங்க டெமோ அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ண பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமா நீங்க வின் பண்ணுவீங்க, நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா அதுல காட்டுற கிராஃப் எதுவுமே உண்மையான கிராஃப் இல்ல. நீங்க டெமோல நீங்க விளையாடக்குள்ள நீங்க $100 உங்களுக்கு ஃபேக்கான ஃபண்டை வச்சு விளையாடுறீங்கன்னு சொன்னா நீங்க $200-300 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப சரி, அப்ப டெமோல நான் ப்ராஃபிட் எடுக்கணும், அப்ப நம்ம உண்மையான காசை கொண்டு வரலாம் ப்ராஃபிட் எடுப்புன்னு சொல்லி எப்ப உண்மையான பணத்தை கொண்டு வரீங்களோ அப்ப அந்த கிராஃப்ல வின் பண்ற லூஸ் பண்றதெல்லாம் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஃபேவரா இருக்கும். அதாவது நீங்க கூடுதலா லூஸ் பண்ணி எல்லா பணத்தையுமே இழப்பீங்க. அடுத்தது இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பேர்ல நிறைய MLM பிளாட்ஃபார்ம்கள் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் டீச் பண்ற கோர்ஸ்கள் ரன் ஆயிட்டு. இதுல எங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயம் வந்து சொல்றேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் ஒரு MLM பிளாட்ஃபார்ம் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, MLM சொன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் உண்டு. அவங்க $200 பே பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் என்னையும் $200-150 மறந்துட்டு மாதம் நீங்க பே பண்ணி அவங்கள்ட்ட ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்க படிக்கிற. அப்படி நீங்க மாதம் பே பண்ணி படிப்பீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் அடுத்த மாதம் பே பண்ண இயலாம இருக்கும்னு சொன்னா நீங்க அதுக்கு பே பண்ணலாம். அதுக்கு பதிலா 2 பேரை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலும் ஓகே. அதாவது நீங்க இதை பே பண்ணணும், அப்படி 2 பேரை ஜாயின் பண்ணி விடணும். அவங்களும் $150-200 கொடுத்து ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் படிப்பாங்க. சேம் கான்செப்ட். அவங்களும் அடுத்த மாதம் பே பண்றேன்னு சொன்னா பண்ணலாம். அப்படி பே பண்ண அவங்களுக்கு முடியும்னு சொன்னா அவங்க இன்னும் 2 பேரை சேர்த்துட்டா ஓகே. இப்படி இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி உண்டு. அதாவது இது பிள்ளையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிள்ளையான விஷயம் சொல்ல வரல, நான் என்ன நடந்துங்கிறது சொல்ல வர. அப்ப எங்க ஊர்ல நிறைய பேர் ஒரு குரூப் உண்டு, இதை கொண்டு வந்து அது அவங்களும் ஜாயின் பண்ணி நிறைய ஆக்களை இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ண வச்சாங்க. இப்படி ஜாயின் பண்ண வச்ச எல்லாருக்குமே இங்கிலீஷ் வழங்குமான்னு சொன்னா இல்ல. ஏன்னா அதுல படிப்பிக்கிற எல்லாருமே ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து படிப்பிச்சாங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் போனிக்கு. ஆனா இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ல இவங்க ரெக்ரூட் பண்ணின அந்த பிளாட்ஃபார்முக்கு ரெக்ரூட் பண்ண நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், இங்கிலீஷ் வழங்காது. இப்ப நிறைய பேர் $150-200 அவங்களுக்கு என்ன செய்யறோம்னு விளங்கல. இப்படி ஃபொரெக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம் சொல்லி போட்டு பே பண்ணிட்டாங்க. ஆனா பே பண்ணினா அவங்க படிப்பிக்கிற ஒன்றுமே விளங்கல அவங்களுக்கு. அப்ப யார் அவங்களை ரெக்ரூட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட அவங்க பிரச்சனை எடுக்க தோங்கினா நான் பணம் பே பண்ணிருக்கேன், எனக்கு இதுல ப்ராஃபிட் வரணும்னு சொல்லி. அந்த ஊருக்குள்ள எங்க ஊருக்குள்ள முதல்ல அந்த பிளாட்ஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணினவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவங்க எல்லாருக்குமே இது ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்ணி லாபம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ல காப்பி ட்ரேடிங் செய்யலாம். புரோக்கரேஜ் ஒரு ஆள்ற புரோக்கரேஜ் இன்னொரு ஆள் காப்பி பண்ணலாம். ஓகே. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா நிறைய பேர் பணத்தை நீங்க எல்லாருமே உங்களோட புரோக்கர்ல பணத்தை வைங்க, நான் ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்ணுவேன், எந்த ட்ரேட் எல்லாத்தையுமே உங்களோட அக்கௌண்ட்டும் ஃபாலோ பண்ண, நான் பை பண்ணா அதுவும் மேலே உண்டு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ண அதுவும் ப்ரெடிக்ட் பண்ண, நான் செல் பண்ணினா அதுவும் செல் பண்ண. அதாவது லாங் அண்ட் ஷார்ட் தான் சொல்றேன். அவர் செய்யற எல்லாத்தையுமே இவங்களோட அக்கௌண்ட்ல ஷார்ட் பண்ணி செஞ்சு இவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் நல்லா செஞ்சுட்டு இருந்தார். ஸோ கொஞ்சமா ப்ராஃபிட் வரதுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி அவங்களோட புரோக்கருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி அவரும் ட்ரேட் பண்ற அவர் ஒரு பணமும் கேட்கல. அப்ப இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு மார்க்கெட் கரெக்ஷனோ என்ன ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து பெரிய ஒரு இதுல என்ன செஞ்சுட்டு சொன்னா அவர் ட்ரேடு பிழைச்சதால நிறைய பேர் அக்கௌண்ட்ல மைனஸ் பெருசுல போனதால அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் விட பெருசாயினதால என்ன பெரிய லெவரேஜ் வச்சு அவர் ட்ரேட் பண்ணா அதே லெவரேஜ் இவங்களும் காப்பி ஆகி கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் அக்கௌண்ட் இதாயிட்டு 0 ஆக்கி விட்டுட்டு லிக்விடேட் ஆயிட்டு. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல மணி 25-30 லட்சம் ரூபாய் பணம் எல்லாரையும் சேர்த்து டோட்டலா. உடனே அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்த அந்த லீடர் தலைமறைவாயிட்டாரு பக்கத்துல. ஸோ இப்படியான கன்செப்ட் எல்லாம் இருக்குது. நீங்க என்ன செய்யறங்கிறத விளங்கி செய்யுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் ஆன்லைன்ல செய்யற இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் கெம்பிளிங்கா அப்படி இல்லைன்னு சொன்னா ரியலான்னு சொல்லி நீங்க உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது கெம்பிளிங் இல்லைன்னு சொன்னா ஏன் அது கெம்பிளிங் இல்லைன்னு சொல்றீங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பை.